அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி முருகனின் 6 படை வீடுகள். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். முருகன் என்பவர் அழகும் அறிவும் நிரம்ப பெற்றவர். முருகபெருமானுடைய படை வீடுகள் மொத்தம் 6. அவற்றை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். முருகபெருமானின் 6 படை வீடுகளுள் முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம். இங்கு இந்திரன் மகள் தெய்வ யானையை மணந்து இந்த தலத்தில் முருகபெருமான் மணக்கோலத்தில் அழகுற காட்சியளிக்கிறார். அடுத்ததாக முருகபெருமானின் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இங்கு முருகபெருமான் சூரபத்மனை அழித்து ஜெயந்தி நாதராக நமக்கு காட்சியளிக்கிறார். அடுத்ததாக முருகபெருமானின் 3ஆம் படை வீடு பழனி. இங்கு முருகபெருமான் ஞானப்பழம் வேண்டி விநாயகருடன் போட்டியிட்டு அதில் தோற்று போய் கோபத்தில் மலை மீது ஏறி தண்டாயுதபாணி என்ற பெயருடன் காட்சி தருகிறார். இங்குள்ள முருகபெருமானின் சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள முருகன் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டவர். அடுத்ததாக நாம் காண இருப்பது 4ஆம் படை வீடு சுவாமி மலை. இந்த தலத்திலே முருகபெருமான் தன் தந்தை சிவனுக்கு ஓம் எனும் பிரணவத்தின் பொருளை உணர்த்தி தகப்பன் சாமி என்று பெயர் பெற்று சுவாமிக்கு நாதனாக சுவாமிநாதனாக சுவாமி மலையில் நமக்கு காட்சி தருகிறார். அடுத்ததாக முருகபெருமானின் 5ஆம் படை வீடு திருத்தணிகை. இந்த தலத்திலே முருகபெருமான் திருச்செந்தூரில் நடைபெற்ற போரில் சூரனை வதம் செய்து அந்த கோபத்தை இங்கு வந்து தணித்து கொண்டதால் இந்த தலத்திற்கு திருத்தணிகை என்று பெயர் வந்தது. மேலும் இந்த தலத்தில்தான் வேடர் குல பெண் வள்ளியை தனது அண்ணன் உதவியோடு திருமணம் செய்து கொண்டார் முருகபெருமான். இறுதியாக முருகபெருமானின் 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அறிவிற்கு சுட்டிக்காட்டிய தமிழ்க்கடவுள் உறைந்த இடம் இது. இதுவரை இந்த காணொளியில் முருகபெருமானின் 6 படை வீடுகளை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க வாழ்கவே.